சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சனி பெயர்ச்சி 2026 வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார் சனி பகவான். இந்த வாக்கியப்படி இருக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி பொதுவாக ராசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மீன ராசிக்காரர்களுக்கு இது ஜென்ம சனியாக வருகிறது. மேஷ ராசிக்காரர்களுக்கு கரெக்டாக இப்போ தான் 7.5 சனி ஆரம்பம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் லாபத்தில் இருக்கார். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் சனி பகவான். கடகராசிக்காரர்களுக்கு பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்தில், இவங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி விடுது. சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு அஷ்டம சனியாக மாறுகிறார். அதனால் சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கன்னிராசிக்காரர்களுக்கு இது 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக சனி பகவான் வருவதனால் கன்னிராசிக்காரர்களும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி வருகிறார். எவ்வளோ பணம் வருதோ அவ்வளோ பணம் செலவும் ஆகும். ஸோ ருண ரோகஸ்தானம்னு சொல்கிறது, கடன் வாங்காமல் இருப்பது நல்லது துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஸோ வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்கள் 5ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் வருகிறார். ஸோ பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிறது பஞ்சமஸ்தானம். உங்கள் குழந்தைங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வளர்ந்த குழந்தைங்களாக இருந்தால் குழந்தைகளால் உங்களுக்கு சில மனக்கவலைகள் எல்லாம் வரலாம். அதனால் வீட்டில் அப்பப்போ பிள்ளைகளால் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானம். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடையெல்லாம் சண்டைகள் எல்லாம் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வரலாம். 4ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான், நீங்கள் புதுசாக வீடெல்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா எந்த பில்டர்கிட்ட போகிறீங்கிறத பார்த்து போங்க. லிட்டிகேஷன் ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலமாக அடுத்த 2.5 ஆண்டு காலம் இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசிக்காரர்கள் 7.5 சனி விடுது, அப்பாடா ஒரு நல்ல பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாள் என்னென்ன கனவுகள் எல்லாம் இருந்ததோ அது எல்லாம் நினைவாக கூடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கும்பராசிக்காரர்கள் பொதுவாக சொல்லணும்னா கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி விடுது. ரொம்ப ஒரு கஷ்டமான பீரியட்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த சனி மாற்றமானது பல வகையில் ஒரு நன்மையை தரக்கூடிய சனி பெயர்ச்சி தான். அதனால் உங்களுக்கும் என்னென்ன எதிர்பார்ப்புகள் உண்டோ அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் கைக்கு வந்து சேரும். கடைசியாக மீனராசி. ஜென்மத்திற்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லை, இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது தேவையில்லாத பழி, தேவையில்லாத சில பிரச்சனைகளை எல்லாம் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் இவங்களும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சனி பெயர்ச்சியில். ஸோ 12 ராசிக்கும் நம்ம இடங்கள் எல்லாமே சொன்னோம் எப்படி இருக்கும் இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது. பொதுவாக சனி பகவானை பார்த்தாலே நம்ம பயப்படணுமா? ஒரு சனி பெயர்ச்சி அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா கோயில்கள் எல்லாம் கூட்டம் போய் அப்படியே குவிஞ்சிருப்பாங்க. அப்புறம் அடுத்த 2.5 வருஷத்துக்கு போகவே மாட்டாங்க. சனி பெயர்ச்சி வர காலகட்டத்தில் தான் போவாங்க. நீங்கள் சனி பகவான் இந்த சனி பெயர்ச்சி அன்றைக்கி கண்டிப்பாக கோயிலுக்கு போகுமான்னு அவசியமே கிடையாது. யாருமே கோயிலில் போய் சனி பகவானுக்கு ஒரு எள்ளு விளக்கு போட்டால் தான் எனக்கு நல்லது தருவாரான்னா இல்லை. பட் இந்த மாற்றமானது நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சாதகத்தையும் கொடுக்கும், ஒரு பாதகத்தையும் கொடுக்கும். அதில் சனி பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவான் ஒரு நீதி அரசன். நீ என்ன கர்மா பண்ணியோ, நீ பாவம் பண்ணியிருந்தால் 7.5 சனியில் கஷ்டப்படுவ, நீ புண்ணியம் பண்ணியிருந்தால் 7.5 சனியில் ஓஹோன்னு இருப்ப. இது ஒரு லா தான், லா ஆஃப் நேச்சர்னு சொல்லக்கூடியது. அதனால் சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்படுறதோ இல்லை சனிப்பெயர்ச்சி அன்றைக்கி கண்டிப்பாக கோவிலுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமோ இரண்டுமே நமக்கு தேவையே இல்லை. சனி பகவான் நம்ம என்ன கர்மா பண்ணியிருக்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போல் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி தருவார். ஸோ சனி பெயர்ச்சி அப்படின்னாலே நமக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காரோ அப்படித்தான் இந்த சனி பெயர்ச்சியில் கோள் சாரம்னு சொல்கிறது. இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே உங்களுடைய தசா புக்தி அதற்கப்புறம் வரக்கூடிய இந்த கோச்சாரம். ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தார்னா
நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது 12 ராசிக்கும் எப்படி இருக்குது பலாபலன்கள், இவங்க என்ன பரிகாரம் செய்யலாம், எந்த ஆலயத்திற்கு சென்றால் இவர்களுக்கு நல்லது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி மாற்றம் 7.5 சனி காலமாக ஆரம்பம். அதனால் விரய சனின்னு சொல்கிறது. 12ஆம் இடத்திற்கு வரப்போகிற இந்த சனி பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு அந்த வயது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ 30 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ளானவர்களுக்கு ரொம்ப சுப விரயங்கள் இருக்கும். நீங்கள் வீடு வாங்கிறது, கல்யாணம் பண்ணுறது, ஒரு சுபத்துக்காக செலவு பண்ணுறது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை தரும். திருமண வயதில் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்காக திருமணம் செய்வது, இப்படிப்பட்ட சுப காரியங்களுக்கு நீங்கள் உங்கள் செலவுகளை செய்யலாம். அடுத்தது ஒரு 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க, எப்படியும் திருமணம் அப்படின்னாலே அது சுப செலவு தான். ஸோ பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய படிக்க இருக்கக்கூடிய மாணவிகள் இவங்களுக்கு படிக்கிறதுக்கான சில செலவுகள் எல்லாம் இருக்கும். ஸோ வெளிநாடெல்லாம் போய் படிக்கணும் அப்படிங்கும்போது அதற்கு கடன் வாங்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அவங்களும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த வயதானவர்கள் 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கான இந்த விரயங்கள் ஏற்படலாம். ஸோ மேஷராசிக்காரர்கள் பொதுவாக சனிக்கிழமை தோறும் சக்கரத்தாழ்வாரை நீங்கள் வலம் வருவது மிகவும் நல்லது. 12 முறை சனிக்கிழமை அன்று சக்கரத்தாழ்வாரை வலம் வரலாம். திருமோகூரில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை சென்று தரிசனம் செய்தால் இந்த 7.5 சனி காலம் உங்களுக்கு மிகவும் நன்மையை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபத்தில் வருது. என்னங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல டைம் உங்களுக்கு, எதுக்காக நம்ம கவலைப்படணும் இல்லையா? ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும், இப்போ இதுவரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் என்ன பண்ணார், அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு, அதிகமான வேலை பலு, வேலை கிடைக்காமல் திண்டாட்டம், இது எல்லாத்தையுமே இவ்வளோ நாள் கொடுத்தார் இல்லைங்களா? இதற்கான ஒரு மாற்றத்தை இப்பொழுது ரிஷபராசி நேயர்களுக்கு கொடுக்க போகிறார் சனி பகவான். பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி எல்லாமே ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வியாபாரம், தொழில், இதுக்கெல்லாமே நீங்கள் தைரியமாக கடன் வாங்கலாம். கடன் வாங்குகிற அளவுக்கு இருக்கக்கூடிய தைரியம் உங்கள் உழைப்பிலேயும் கண்டிப்பாக வரும். இதுவரைக்கும் ஒரு தன்னம்பிக்கையே இல்லாத உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு சனிப்பெயர்ச்சியாகவும் இருக்கும். இவர்கள் அடுத்த 2.5 ஆண்டு காலம் எந்த ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் ஆலய வழிபாடுகளை செய்யலாம். நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்ய இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அனுகூலமாக அமைவார். மிதுன ராசி நேயர்களுக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார். இந்த சனி பகவானினுடைய வருகையானது மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சனி பகவான் கொடுப்பார். உங்களுக்கு இருந்த போட்டி, பொறாமைகள், மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது அனைத்தையும் தீர்த்து வைப்பார் இந்த சனி பகவானினுடைய மாற்றம். ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் ஐயோ எனக்கு வேலை போயிருமோ அப்படிங்கிற பயமே வேண்டாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு மேல் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான சனி பெயர்ச்சியாக இருக்கும். அடுத்த 2.5 ஆண்டு காலம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? கண்டிப்பாக வீரபத்ரரை வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் வெற்றிலை மாலை சாற்றி வீரபத்ரரை வழிபாடு செய்து வந்தால் மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் சனி பகவான் வருகிறார். பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும். ஸோ இதுவரைக்கும் நான் பித்ரு காரியமே செய்யலை அப்படிங்கிறவங்க இந்த சனிப்பெயர்ச்சியில் கண்டிப்பாக அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பித்ரு காரியங்களை அவசியம் செய்யுங்க. முடிந்தவர்கள் காசி, ராமேஸ்வரம், கயா ஸ்ரார்த்தம், திருப்புல்லானி, வர்க்கலா, அதே மாதிரி கோகர்ணா, இப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று ஆத்ம சாந்தி இதெல்லாம் செய்து கொண்டால், அதாவது உங்கள் இறந்தவர்களுக்கு ஆத்ம சாந்தி ஹோமம் செய்வதோ அல்லது ஆத்ம சாந்தி பரிகார பூஜைகள் செய்கிறதோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தரும்.
இது நாள் வரைக்கும் எங்கள் வீட்டில் அமாவாசைக்கு கூட எதுவும் செய்யலைங்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். கடகராசி அன்பர்களுக்கு விட்டு பிரிந்து சென்றவர்கள் அஷ்டம சனியில் யார் யாரெல்லாம் உங்களை விட்டு பிரிந்து சென்றார்களோ அவர்கள் எல்லாம் மீண்டும் வந்து உங்களோட இணைவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். சொந்த பந்தம், உறவுகள், நண்பர்கள், கணவன் மனைவி பிரிந்தவர்கள், இவங்க எல்லாருமே உறவுகள் ஒன்று கூடக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. இந்த கடகராசி அன்பர்கள் இந்த திருத்தலங்களுக்கு சென்று ஆத்மசாந்தி ஹோமங்களோ அல்லது ஆத்மசாந்தி பரிகார பூஜைகளோ செய்து கொண்டால் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சிம்மராசி நேயர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ராசியில் கேது பகவான், 7ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் சனி பகவான். இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இப்போ நான் திருமணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன், இது இப்போ கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரக்கூடிய டிசம்பர் 2026ஆம் ஆண்டு கேது மாறின பிறகு திருமணங்கள் செய்வது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல சனியும் இருக்கும் பொழுது ஒரு கணவன் மனைவி அந்யோன்யம் குறைபாடோடு இருக்கும், இல்லை பிரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பிரேக்கப்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கும். அதனால் சிம்மராசிக்காரர்கள் இந்த அடுத்த 2.5 ஆண்டு காலம், இல்லைன்னா ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் பெரிதாக நம்ம திருமணம் பற்றிய ஒரு நினைப்போ அல்லது திருமண வாழ்க்கையில் புதிதாக இருக்கிறவர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாதான் தம்பதியினரினுடைய சந்தோஷங்கள் நிலைத்திருக்கும். இல்லைன்னா இடைப்பட்ட கால பிரிவினைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் முன்ன பின்ன இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை தவறாமல் செய்வதும் மற்றும் ராகு கேது ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வது நல்லது. சிம்மராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் புற்று இருக்கக்கூடிய அம்மனாலய வழிபாடுகளும் மற்றும் சனி பகவானினுடைய ஸ்தலமான குச்சனூர் சென்று அங்கு வழிபாடு செய்வது, திருநள்ளாறு மற்றும் திருக்கொள்ளிக்காடு இந்த ஸ்தலங்கள் சென்று வர சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் முடிந்த வரைக்கும் நம்ம தம்பதிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பது, சுமங்கலி பூஜைகள் செய்வது, வீட்டில் சுமங்கலியாக இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்களை நினைத்து நம்ம 3 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது தை மாதம், ஆடி மாதம் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு வழிபாடுகள் செய்து வந்தாலோ கண்டகச்சனியில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசினியர்களுக்கு நல்ல பரிகாரமாகும். படிக்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நிறைய மறதி அப்படிங்கிறது வரும், சோம்பேறித்தனம் நிறையா இருக்கும். ஸோ சனிக்கிழமையில் கோவில்களுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்வதும் நல்ல ஒரு பரிகாரமாக அமையும். துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் வராரு. கடன் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த கடன் கொடுப்பதும் சரி, கடன் வாங்குவதும் சரி, துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ கடன் தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டிங்கன்னா அது திருப்பி கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாயிடும். எனிவே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது தன வருவாயும் இருக்கும். ஸோ பங்குச்சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு ரொம்ப லாபத்தை தரும். இப்போ பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு மேல் 10ஆம் இடத்திற்கு போயிடுவார். அதனால் வேலையை விட்டுட்டு நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற தவறை செய்யாதீங்க. வேலையிலேயே இருங்க. பிஸ்னஸ் வாய்ப்புகள் வந்ததுன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குங்க. ரொம்ப அதிக அளவுக்கு கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம வரக்கூடிய பணத்தை கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபினான்ஷியல் பிளானிங் இருந்தால் இந்த 2.5 ஆண்டு காலமும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு பயம் வேண்டாம். 2வது ரோகம், ரொம்ப உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. எப்படியும் இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் மருத்துவ செலவை கொடுக்காமல் அவர் போக மாட்டார். அதனால் டெய்லி தன்வந்திரியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி சித்தர் அவருக்கு சென்று ஒரு தீபம் ஏற்றி அங்கே உட்கார்ந்து தியானம் செய்துவிட்டு வந்தால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் குறையும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்துல சனி வருது. ஸோ கொஞ்சம் பிள்ளைகளோட வாக்குவாதங்கள் எல்லாம் வரும். அப்பா பையன் சண்டை,
அம்மா பொண்ணு சண்டை இதெல்லாம் வீட்டில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்பு வரலாம். ஸோ பிள்ளைகளை நினைத்து கவலைப்படக்கூடிய ஒரு கால சூழ்நிலை உருவாகலாம். இப்போ கல்யாணத்துக்குலாம் இருக்காங்கன்னா பிள்ளைகள் உங்கள் விருப்பத்திற்கு மீறி திருமணம் செய்வதற்கான ஒரு காலகட்டமாகவும் அமையும். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கண்டிப்பாக நீங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரியாத முகம், இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்டு, ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்டு, இந்த மாதிரியான நட்புகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். இவர்களால் உங்களுக்கு உங்கள் வீட்டில் பெற்றோர்களை பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் வரும். அதனால் விருச்சிக ராசி நேயர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சரி, என்ன செய்தால் இதிலிருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்ற வேண்டும். 36 வெத்தலை எடுத்துக்கோங்க, 2 வச்சு நடுவில் ஒரு பாக்கு வச்சு கட்டுங்க. ஸோ 18 அந்த 2 வெத்தலை வச்சு கட்டும்போது 18 எண்ணிக்கை வரும், 18 பாக்கு. இதை சனிக்கிழமை தோறும் தவறாமல் செய்யும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நமக்கு வராது. அண்ட் ஒரு மாதத்தில் ஒரு சனிக்கிழமை வெண்ணெய் காப்பு சாற்றுவது ரொம்ப நல்லது. பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு இது ஒரு நல்ல பரிகாரமாகும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் அச்சத்தை தரக்கூடியவர் தான். அதுவும் நமக்கு உறவுகள் இடத்தில் நமக்கு ஒரு மரியாதை குறைவதற்கோ அல்லது நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் மூலமாக நமக்கு அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ வரலாம். அர்த்தாஷ்டம சனி எப்பொழுதுமே சற்று அவமானத்தையும் கொடுக்கும். அதனால் இந்த விஷயங்களில் எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. வேலை செய்கிற இடத்துல இல்லை நமக்கு புதுசாக திருமணம் ஆகுது அப்படின்னு சொன்னால் சம்பந்திங்களுக்குள்ளே வரக்கூடிய சண்டைகள் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம். நமக்கு இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் அவரே 8ஆம் இடத்திற்கு மாறிட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நமக்கு அதிகமாகவே கொஞ்சம் பிரச்சனைகளையும் கொடுக்கும். அதனால் தனுசு ராசி நேயர்கள் மறவாமல் சனிக்கிழமை தோறும் நரசிம்ம பெருமானையும் சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு செய்து 12 முறை வலம் வந்தால் இவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். சக்கரத்தாழ்வாருக்கு சுதர்சன காயத்ரி மற்றும் சுதர்சன அஷ்டகத்தை ஜபித்து வந்தாலும் அவமானங்களில் இருந்து இவர்கள் தப்பித்து கொள்ளலாம். மகர ராசி அன்பர்கள், 7.5 சனி விடக்கூடிய ஒரு காலம். அதுவும் உங்களுக்கு குரு பகவான் வேற 7ஆம் இடத்திற்கு வருகிறார். ஸோ இவ்வளோ நாள் ஒரு 7.5 சனி காலத்தில் எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ அவமானங்கள் எல்லாத்தையும் மீறி இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய எல்லா விஷயத்தையுமே ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சிச்சுவேஷனுக்கு வரீங்க. ஸோ மகர ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியும் ஜூன் மாதத்தில் வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியும் பார்த்திங்கன்னா 2027 மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல காலம். அதனால் திருமணம், திருமண வாழ்க்கை, பிள்ளைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் ஒரு சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளலாம். கும்பராசிக்காரர்கள், உங்களுக்கு ஜென்மச்சனி விடுபடுகிறார். இந்த ஜென்மச்சனி விடுபடக்கூடிய இந்த காலகட்டமானது உங்களுக்கு ரொம்பவுமே மனதிற்கு திருப்தியை அளிக்கக்கூடியது. திருமண தடை, திருமணம் ஏற்கனவே நிச்சயமாகி நின்று போனவர்களுக்கு ஒரு திருமணம் நடப்பது, இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் மனதிற்கு இனிமையாகவே இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போன விஷயங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொண்டு வருவார் சனி பகவான். அதனால் நீங்கள் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம். சரி, இந்த சனி பகவான் இன்னும் அடுத்த 2.5 ஆண்டு காலம் பாத சனியாக இருக்கிறார் இல்லையா? ஸோ போகிற போக்கில் அவர் நல்லதை கொடுத்துட்டு தான் கண்டிப்பாக போவார். நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பாதத்தில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வைத்து வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைகள் நடக்கும். ஸோ சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துறது, திருவடியில் வெண்ணெய் வைக்கிறது. அந்த திருவடியில் வெண்ணெய் வைக்கும்பொழுது அது எப்படி உருகுதோ நம்ம கஷ்டங்கள் எல்லாமே உருகும் அப்படிங்கிறது உண்மை. அதே போல் அவருக்கு சந்தன காப்பு சாத்துறது ஆஞ்சநேயருக்கு, இதுவும் ரொம்ப விசேஷம். உங்களால் என்ன முடிஞ்சதோ இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். விஸ்வரூப ஆஞ்சநேயர் ஆலயங்கள் இதை நீங்கள் தரிசனம் செய்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. மீனராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி, உங்கள் ராசியிலேயே சனி பகவான் வருகிறார். ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு
பெரிய கஷ்டத்தை அவர் வந்து எப்பொழுதுமே கொடுக்க மாட்டார். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மறதி வரும், சோம்பேறித்தனம் நிறையா வரும். ஸோ சனிக்கிழமையில் மறக்காமல் நல்லெண்ணெயும் கருப்பு உளுந்து இதை வந்து கோவிலுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்காது. 2 வீலர் மற்றும் 4 வீலர் வயதுள்ள பிள்ளைகள் ஓட்டும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஜென்ம சனி வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டிராஃபிக் போலீஸில் மாட்டிக்கிறதோ அல்லது எங்கேயாவது நம்ம வந்து தேவையில்லாமல் நம்ம போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நின்று ஒரு கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலையோ இந்த 2.5 ஆண்டு காலத்தில் எப்போவாவது ஒரு வாட்டி வந்து போகும். ஸோ இது பெருசாக நமக்கு ஒன்றும் வராமல் ஏதோ தலையோடு வந்தது தலைப்பாகையோடு போகும் அப்படிங்கிற மாதிரி சனி பகவானுக்கு நீங்கள் திருநள்ளாறு சென்று தர்பாரீஸ்வரரை நம்ம வணங்கி அங்கே நல தீர்த்தத்தில் இருக்கிற உட்கார்ந்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து தானமாக நம்ம வஸ்திரம், அப்புறம் இரும்பு பாத்திரம், நல்லெண்ணெய், இந்த மாதிரி சனி பகவானுக்கு உண்டானதெல்லாம் தானம் கொடுத்துட்டு வந்தால் ஜென்ம சனிக்கு ரொம்ப விசேஷமானது. உங்கள் ஜாதகத்தில் சனி தசா, சனி புக்தி, இல்லை சனி தசையில் ராகு புக்தி, இதில் ஜென்ம சனியெல்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி கோர்ட்டு கேஸு வழக்கு இதெல்லாம் நம்ம அல்லோலப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஸோ மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக வீரபத்ரர், ஆஞ்சநேயர், நரசிம்மர், சக்கரத்தாழ்வார் இப்படிப்பட்ட தெய்வங்களை அவ்வப்போது சென்று தரிசனம் செய்து விட்டு வரலாம். சிங்கப்பெருமாள் கோவில், ஷோலிங்கர் இங்கு சென்று நரசிம்மரை வணங்கி வந்தால் இந்த ஜென்மச்சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பெரிதாக இந்த ஜென்மச்சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பெரிதளவுக்கு நம்மளை தொந்தரவு செய்யாது. 12 ராசிகளுக்கும் உண்டான இந்த சனிப்பெயர்ச்சிக்கான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.